ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிற டாபிக் தியோக்ஸோட்ரோபி. தியோக்ஸோட்ரோபியோட டெஃபனிஷன், மெக்கானிசம் ஆக்ஷன் வித் எக்ஸாம்பிள் அண்டு கிராஃப், இவ்வளோ டாபிக்ஸ் தான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதோட டெஃபனிஷன் பார்த்தோன்னா, தியோக்ஸோட்ரோபி இஸ் டிஃபைன்ட் as a reversible isothermal transition from gel to sol in the case of shear thinning system like plastic and pseudoplastic system. ரியோலஜி பார்த்தப்பே பிளாஸ்டிக் சிஸ்டம், சியூடோபிளாஸ்டிக் சிஸ்டம் பார்த்தோம். அதில் இந்த ரெண்டு சிஸ்டம் தான் ஷியர் தின்னிங் சிஸ்டம். இப்போ இந்த ஷியர் தின்னிங் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஜெல் டு சோலில் நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு ரிவர்சபிள் ஐசோதர்மல் டிரான்சிஷனாக இருக்கும். அதே மாதிரி சோல் டு ஜெல்லாக நடக்கக்கூடிய டிரான்சிஷன் ஷியர் திக்கனிங் சிஸ்டத்தில், அதாவது டைலாட்டன் சிஸ்டம் தான் ஷியர் திக்கனிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். அந்த சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய சோல் டு ஜெல் டிரான்சிஷனும் ரிவர்சபிள் ஐசோதர்மல் டிரான்சிஷனாக இருக்கும். இந்த ப்ராசஸ் ரெண்டுமே டைம் டிபெண்ட் ப்ராசஸ். ரியோலஜியை நமக்கு ரெண்டாக டிவைட் பண்ணலாம். நான் ரியோலஜியோட வீடியோலேயே போட்டிருந்தேன். ரியோலஜியில் டைம் டிபெண்ட் ரியோலஜியும் டைம் இண்டிபெண்ட் ரியோலஜியும். அதில் டைம் இண்டிபெண்ட், டைமை டிபெண்ட் பண்ணாத ரியோலஜியில் வராதான் நியூட்டோனியன் சிஸ்டமும் நான் நியூட்டோனியன் சிஸ்டம். அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. இனி டைம் டிபெண்ட் ரியோலஜியில் வர்றது தான் தியோக்ஸோட்ரோபி. ஏன்னா இந்த சிஸ்டம் என்டையர்லி டைம் டிபெண்ட் ப்ராசஸ் தான். இனி இந்த டெஃபினிஷனை நமக்கு இன்னொரு இதில் எழுதலாம் சிம்பிளாக. ஐசோதர்மல் கம்பேரபிலிட்லி ஸ்லோ ரிகவரி ஆஃப் எ சிஸ்டம் ஹூஸ் கன்சிஸ்டன்சி இஸ் லாஸ்ட் ஓப்பன் ஷியர் ஸ்ட்ரெஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் டைம் டிபெண்ட். இந்த டெஃபினிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெக்கானிசம் என்னென்னு பார்க்கலாம். அப்போ இந்த டெஃபினிஷன் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு தியோக்ஸோட்ரோபிக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறது ஷியர் தின்னிங் சிஸ்டம்ஸ். ஷியர் தின்னிங் சிஸ்டமில் வரதான் பிளாஸ்டிக் அண்ட் சியூடோபிளாஸ்டிக் சிஸ்டம். இதுக்கு ஜென்ரல் எக்ஸாம்பிள் பெண்டோனேட் ஜெல்லு. நான் மெக்கானிசம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இதில் ரெண்டுலேருந்து ஒரு சிஸ்டம் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த சியூடோபிளாஸ்டிக் சிஸ்டம் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சியூடோபிளாஸ்டிக் சிஸ்டத்தோட டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ மெக்கானிசம் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாலிமர் இன் வாட்டர் தான் இதுலேயே எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாலிமரை வாட்டரில் ஆட் பண்ணும்போது பாலிமர் வாட்டர் மாலிகூல்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்வெல் ஆகும். அப்படி ஸ்வெல்லாக இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதோட விஸ்கோசிட்டியும் கூடுதலாக இருக்கும். அந்த சிஸ்டத்தில் நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது என்னாகும்னா, அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பாலிமர்ஸ், வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஸ்வெல்லாக இருக்கக்கூடிய பாலிமர்ஸை வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வாட்டரோட டைரெக்ஷன்லேயே ஃப்ளோ பண்ண தொடங்கும். அப்போ அந்த சிஸ்டத்தோட விஸ்கோசிட்டி குறைவாக இருக்கும். அந்த சிஸ்டத்தை நம்ம சோல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன நடக்குன்னா, இங்கே விஸ்கோசிட்டி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால விஸ்கோசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இது ரெண்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் கூடனா விஸ்கோசிட்டி குறையும். இனி இந்த ப்ராசஸ் சொல்கிறது, அந்த ஜெல்லேருந்து சோலாக கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ் சொல்கிறது ஃபாஸ்ட் ப்ராசஸ், சீக்கிரமே நடந்துடும். இனி இந்த சோல் சிஸ்டத்தில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எதுக்குன்னா, அந்த பாலிமர்ஸை மறுபடியும் வாட்டர்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்வெல் ஆகும். அப்போ அந்த சிஸ்டம் தான் ஜெல்லுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் டைமோட ரோல் வருது. ஏன்னா இந்த சிஸ்டம் சோல்லேருந்து ஜெல்லில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு ஸ்லோ ப்ராசஸ். அது ரிக்கவரி ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அப்படி இந்த சிஸ்டம் ரிக்கவர் ஆகி வந்தாலுமே ஃபஸ்ட்டு ஜெல் சிஸ்டத்தையும் இப்போ லாஸ்ட்டாக கிடச்ச இந்த ஜெல் சிஸ்டத்தையும் அதோட விஸ்கோசிட்டியை நம்ம கம்பேர் பண்ணணுன்னா அங்கே விஸ்கோசிட்டி குறவாக இருக்கும். இந்த செகண்ட் சிஸ்டத்துக்கு ஃபஸ்ட் சிஸ்டத்தை விட விஸ்கோசிட்டி குறவாக இருக்கும். அப்போ அங்கே விஸ்கோசிட்டி கொஞ்சம், அதோட விஸ்கோசிட்டி அங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இங்கே டெஃபினிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐசோதர்மல் கம்பேரபிலிட்லி ஸ்லோ ரிகவரி ஆஃப் எ சிஸ்டம் ஹூஸ் கன்சிஸ்டன்சி இஸ் லாஸ்ட் அப்பான் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் டைம் டிபெண்ட். ரெண்டு சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது சிஸ்டம் ஸ்லோ ரிக்கவரியாக இருக்கும். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணதுனால அதோட கன்சிஸ்டன்சி லாஸ்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தோட ஸ்லோ ரிக்கவரி ஒரு டைம் டிபெண்ட் ப்ராசஸாக இருக்கும். அதுதான் அந்த டெஃபினிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காது. இனி இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோன்னா, ரேட் ஆஃப் ஷியரும் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் யூஸ்வலாக நம்ம டியோகிராம்ஸ் ப்ளாட் பண்ண மாதிரியே தான்
இதுலேயும் ரேட் ஆஃப் ஷியரும் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் எடுத்திருக்கு. இதில் 2 சிஸ்டத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணோம். சியூடோபிளாஸ்டிக் சிஸ்டத்தையும் பிளாஸ்டிக் சிஸ்டத்தையும் தனித்தனியாக ஒரே கிராஃப்லேயும் மென்ஷன் பண்ணோம். அப்போது சியூடோபிளாஸ்டிக் சிஸ்டம் எப்போயுமே கிராஃபோட ஒரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் அப்கவ்னு சொல்கிறது அந்த லென்த்து கூடுதலாக இருக்கிறது தான் அப்கவ். அப்கவ் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு கூட்டுறதுனால தான் நமக்கு அப்கர்வு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஷியரிங் ஸ்ட்ரெஸ் குறைக்கும் போது கிடச்சது தான் டவுன் கர்வு. இந்த கர்வை நம்ம லெஃப்ட் சைடாக வரைஞ்சிருக்கோம். அதாவது டவுன் கர்வை நம்ம லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணி வரைஞ்சிருக்கோம். அங்கே மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, அப்கர்வை விட டவுன் கர்வுக்கு விஸ்கோசிட்டி குறைவு. ஏன்னா அந்த ரெண்டோட ஒரிஜின் பாயிண்ட்டு சேம் இல்லை. டவுன் கர்வுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லாஸ்ட் ஆகிருக்கனால தான் நம்ம கிராஃபை கொஞ்சம் பகுதி வர ப்ளாட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் கேப் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த விஸ்கோசிட்டி லாஸ்டான விஸ்கோசிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்காக. இனி இதோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. டிஸ்பர்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே சியூடோபிளாஸ்டிக் சிஸ்டம் ப்ரோசஸ் பண்ணக்கூடிய டிஸ்பர்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இனி ஆன்டி தியோக்சோட்ரோப்பின்னு சொல்கிறது, இந்த சிஸ்டம் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் விஸ்கோசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஆன்டி தியோக்சோட்ரோப்பிக்கு எக்ஸாம்பிள் டைலாட்டன் சிஸ்டம். இது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு விஸ்கோசிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் மேக்மா இல்லைனா க்ளே எழுதலாம். இதில் நான் மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டைலாட்டன் சிஸ்டத்தில் என்ன எக்ஸாம்பிள் எடுத்தனோ அதே தான் இங்கே எடுத்திருக்கேன். அதாவது சஸ்பென்ஷன் கண்டெய்னிங் மோர் வெஹிக்கிள் லெஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் தான் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். அப்படி உள்ள ஒரு சஸ்பென்ஷன் தான் இங்கே ஃபிகரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெஹிக்கிள்ஸ் கூடுதலாக இருக்குது, அந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்ட்டிக்கல் குறவாக இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன். அது ஒரு சோல் ஃபார்மேட்டில் இருக்கும், ஏன்னா அதோட விஸ்கோசிட்டி குறவாக இருக்கும். அந்த சிஸ்டத்தில் நம்ம ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அக்ரிகேட் ஆகும். அக்ரிகேஷனாக ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டத்தோட விஸ்கோசிட்டி கூடும். இப்போ அது ஒரு ஜெல் சிஸ்டம்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ஜெல் சிஸ்டத்துலேருந்து நம்ம அப்ளை பண்ண ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு சோல் கன்சிஸ்டன்சியில் ஆகும். விஸ்கோசிட்டி குறைஞ்ச சிஸ்டமாக இருக்கும். ஸோ விஸ்கோசிட்டி இங்கே எப்போ நம்ம அப்ளை பண்ணுமோ அப்போ தான் அந்த சிஸ்டத்தோட ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்போ அப்ளை பண்ணமோ அப்போ தான் அந்த சிஸ்டத்தோட விஸ்கோசிட்டி கூடியிருக்கு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு டெஃபினிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காது. விஸ்கோசிட்டி இஸ் டைரக்ட் ப்ரொபோஷ்னல் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இதோட கிராஃப் பார்த்தோன்னா ஒரிஜின்லேருந்து தான் தொடங்கியிருக்கு. அப் கர்வ், പക്ഷേ டவுன் கர்வ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காது, ரைட் சைடில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸுன்னு சொல்கிறது ஃபார்முலேஷன்ஸோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சஸ்டெயின்டு ரிலீஸ் ட்ரக்ஸோட இன்ஜெக்ஷனோட ஃபார்முலேஷன்ஸுக்கும் நம்ம இந்த தியோக்சோட்ரோப்பி ஆன்டி தியோக்சோட்ரோப்பியோட ஒரு ஸ்டடீஸ் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.